ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பகத் பாசல் சாரை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ஏடிஹெச்டி. அது வந்து டிஸார்டர் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏடிஹெச்டிங்கிறது ஒரு வேலையை அதிகமாக செய்ய வேண்டிய, அதிகமாக அவங்கள வந்து தூண்டுதல். ஒரு வேலை செய்யணும், அவங்க ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க, உடனே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் என் பையனுக்கு அந்த குறைபாடு தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய வியாதியோ அப்படிலாம் கிடையாது. நம்ம பழைய சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஏடிஹெச்டியில் இருந்தவங்க தான். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஐன்ஸ்டீன் சாரே அப்படி தான் இருப்பார். ஆனால் என்ன, அந்த வேலையை முடித்தோன்னா அந்த வேலையை அவங்க மறந்துடுவாங்க, அடுத்தடுத்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவாங்க. இன்னும் ரீசெண்டாக சொல்ல போனோம்னா, நம்ம பிக் பாஸில் வந்தார் இல்லையா, பாதியில் கூட போயிட்டார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவரு கூட அந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பார். ஒரு வேலையிலே அவரால் நிரந்தரமாக இருக்க முடியாது. புதுசு புதுசாக தேடும் அவங்க மனசு, அவங்க மூளை. சரியா, புதுசு புதுசாக கற்றுக்கணும், புதுசு புதுசாக செய்யணும் அப்படிங்கிற விஷயந்தான் அது. அவருக்கு பேர் வந்து கவினோட ஃப்ரெண்டு,